வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள சொகுசு கப்பலில் வருகை தந்த சுற்றுலா பயணிகள் சிறப்பான முறைகள் வரவேற்பு. 2ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் வரும் 6ஆம் தேதி துவக்கம். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் தகவல். பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா சொகுசு கப்பலில் பயணித்த சுற்றுலா பயணிகளை தமிழ் பாரம்பரிய முறைப்படி வெள்ளை நிற பட்டு துண்டு அணிவித்த சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். சென்னையிலிருந்து விசாகப்பட்டினம் வழியாக புதுச்சேரிக்கு கார்டிலா என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சொகுசு கப்பல் இன்று காலை புதுச்சேரிக்கு முதல் முறையாக வந்தது. இந்த சொகுசு கப்பலில் 1800 பேர் பயணம் செய்தனர். இதில் புதுச்சேரி கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்காக சொகுசு படகிலிருந்து சிறிய படகு மூலம் துறைமுகம் அழைத்து வரப்பட்ட சுற்றுலா பயணிகளை சுற்றுலாத்துறையின் செயலர் மணிகண்டன் பூங்குத்து கொடுத்தும் தமிழ் பாரம்பரிய முறைப்படி அனைவருக்கும் வெள்ளை நிற பட்டு துண்டு அணிவித்து வரவேற்றனர். பின்னர் அவர்களை சொகுசு பேருந்து மூலம் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் புதுச்சேரி சுற்றுலா தலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுச்சேரி வந்த அவர்கள் அரவிந்தோ ஆசிரமம், மணக்குள விநாயகர் கோவில், ஆரோவில் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். பின்னர் மாலை 4 மணியளவில் மீண்டும் துறைமுகம் திரும்பும் சுற்றுலா பயணிகள் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார்டிலா சொகுசு கப்பலுக்கு சென்ற பின்னரே இரவு சென்னை திரும்பினர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன், சொகுசு கப்பல் வருவதால் புதுச்சேரியில் சுற்றுலா மேம்படும் என்றும் அவர்களை புதுச்சேரியில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த சுற்றுலா சொகுசு கப்பல் புதுச்சேரிக்கு வரும் என்றும் இதனால் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. வரும் காலங்களில் மேலும் பல்வேறு வசதிகளையும் ஏற்பாடுகளையும் சுற்றுலா பயணிகளுக்காக செய்து தரப்படும் என அரசு செயலர் மணிகண்டன் தெரிவித்தார். இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி 2ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு துத்திப்பட்டு சிகேட் மைதானத்தில் நடைபெற்றது. 2ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன் கூறுகையில், இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி 2ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் வருகின்ற 6/7/2025 மாலை 5:30 மணி அளவில் துத்திப்பட்டில் உள்ள சிகே மைதானத்தில் தொடங்கி 27/7/2025 வரை பகல் இரவு ஆட்டமாக நடைபெற உள்ளது. இதில் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் 6 அணிகள் கலந்து கொள்கின்றன. இதில் வில்லியனூர் ஹோமிட் கிங்ஸ், உசுடு ஆகாட் வாரியர்ஸ், மாகி மைலோ ஸ்ட்ரைக்கர்ஸ், காரைக்கால் நைட் ரைடர்ஸ், ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட், லெலிட் இனாம் ராயல்ஸ் ஆகிய 6 அணிகளும் கலந்து கொள்ளும் சிறப்பான T20 கிரிக்கெட் போட்டி பகல் இரவு போட்டியாக நடைபெற உள்ளது. இந்த போட்டியை இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் அனுமதியுடன் அவர்களின் ஆன்டி கரப்ரேஷன் யூனிட் மேற்பார்வையில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்கான ஏற்பாடுகளை CAP நிர்வாகம் சிறப்பாக செய்திருக்கின்றன. இந்த போட்டி அனைத்தையும் நேரடியாகவும் பார்க்க வரலாம். வர முடியாதவர்கள் தொலைக்காட்சிகளிலும் பார்க்கலாம். இந்த போட்டியை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் ஃபேன்கோடு தமிழ் வர்ணையோடு நேரடி ஒளிபரப்பு செய்கிறது. கண்டு மகிழ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் சமூக வலைதளங்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம் செயலியில் கடந்த ஆண்டு 24 மில்லியன் வியூ கொடுத்த போது மக்களின் தங்களின் பேராதரவை தந்தனர். மேலும் ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் எங்களுடன் தோளோடு தோள் நின்று தங்களின் ஆதரவை தந்தனர். அனைவருக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கடந்த ஆண்டுகள் போல இந்த ஆண்டும் தங்களது மேலான ஒத்துழைப்பை கொடுக்குமாறு ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் CAP நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது என கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன் தெரிவித்தார். அருகில் செயலாளர் ராமதாஸ், முன்னாள் செயலாளர் சந்திரன், CEO மைக் மேத்தா, பயிற்சியாளர் வெங்கட்ராமன், மோஹித் கிங்ஸ் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாஜக தலைவராக பொறுப்பேற்ற VP ராமலிங்கம் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்று தியானத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட VP ராமலிங்கம் இன்று அரவிந்தர் ஆசிரமத்தில் தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பிறகு ஆசிரம நிர்வாகிகளை சந்தித்து ஆசி பெற்றார். மேலும் அரவிந்தர் அன்னை சமாதிகளிலும் அவர் சிறிது நேரம் தியானத்தில் ஈடுபட்டார். அப்போது பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.
அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தக பையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையன்தோப்பு பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தக பை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் இப்பள்ளியில் உள்ள 105 மாணவ மாணவிகளுக்கு சீருடை உள்ளிட்ட பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆரோக்கியமேரி, காளிகராயன் மற்றும் ஆசிரியர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கிராம பெரியவர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் இணைந்து இன்று கடற்கரையில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றி பணியை மேற்கொண்டனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை மற்றும் விஸ்வ யோகேந்திரா புதுடெல்லி மற்றும் கிராம ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் சென்னை இணைந்து புதுச்சேரி காந்தி சிலை பின்புறம் பாறை இடுக்குகள் மற்றும் கடற்கரையில் இருந்து பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை இன்று மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்கள் செய்தனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமி பதி தலைமை தாங்கினார். IRD RP இருதயசாமி ரெட் கிராஸ் சொசைட்டி பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் அருண் நாகலிங்கம், ஆயுட்கால உறுப்பினர்கள் திலகவதி, பிரதீஷ், ஹிருதயராஜ், நூர் சாஹிப், அற்புதராஜ், தேவகாந்த், கந்தசாமி, இருசப்பன், சீனிவாசம், பெருமாள், கணபதி, பிரேமேஷ், குமார், டேவிட் ஆதி மூலம் மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் சக்தி பிரியா ஆகியோர் மாணவிகளுடன் இணைந்த கடற்கரையில் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை செய்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலை புதுத்தெரு பகுதியில் வெறிநாய் கடித்து காயமடைந்த சிகிச்சை பெற்று வரும் சிறுவனை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுச்சேரி கோவிந்த சாலை புதுத்தெரு பகுதிகள் வெறி நாய் கடித்த 7 வயது சிறுவன் அரசு பொது மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு சிறுவனை பார்த்து ஆறுதல் கூறி விரைவாக சிகிச்சை அளிக்க மருத்துவரிடம் கேட்டுக் கொண்டார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறுகையால் உருளையன்பேட்டை தொகுதியில் சுற்றித் திரியும் தெரு நாய்களை பிடிக்க பலமுறை நகராட்சிக்கு வேண்டுகோள் வைத்தும் அவர்களின் அலட்சியத்தால் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடும் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றார். தொடர்ந்து உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் புதுச்சேரி நகராட்சி ஆணையரை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் பிறந்தநாள் விழா நாளை அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலைகள் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி, தண்ணீர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது திரளான அப்பகுதி பொதுமக்கள், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாரின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் திரளாக உடனிருந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியன் 2025-2026 புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி பூசி வீதியில் உள்ள ரோஸ்மா திருமண நிலையத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியன் 2025-2026 புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. தலைவராக அட்வொகேட் ரோட்டரியன் பரிமளம், செயலாளராக ரோட்டரியன் கண்ணன், பொருளாளராக ரோட்டரியன் உதயசங்கர் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். அவர்களை ரோட்டரி கிளப் தலைவர் பரிமளவன் சால்வை அணிவித்து வரவேற்றார். நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் தொழிலாளர் விரோத கொள்கைகளை கண்டித்து ஜூலை 9 புதுச்சேரி மாநிலம் தழுவிய நடைபெறவுள்ள பந்த் போராட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் சங்கம் முழுமையாக பங்கேற்க முடிவு செய்துள்ளனர். CITU சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் புதுச்சேரி 5வது மாநில மாநாடு மிஷின் வீதியில் உள்ள சோழிங்க செட்டியார் வரவேற்பு நிலையத்தில் நடைபெற்றது.
மாநாட்டிற்கு சங்க நிர்வாகிகள் அழகர்ராஜ், கெம்புராஜ், பாலாஜி ஆகியோர் தலைமை குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். முன்னதாக மாநாட்டு கொடியை சங்கத்தின் மூத்த உறுப்பினர் மூர்த்தி ஏற்றி வைத்தார். சிபிஎம் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார். முன்னாள் செயலாளர் ராஜாங்கம், சிஐடியு மாநில தலைவர் பிரபுராஜ், மாநில செயலாளர் சீனுவாசன், முன்னாள் செயலாளர்கள் முருகன், பெருமாள், பொருளாளர் ரவிச்சந்திரன், நிர்வாகிகள் கொளஞ்சியப்பன், மதிவாணன் ஆகியோர் மாநாட்டை வாழ்த்தி பேசினர். மாநாட்டு வேலை அறிக்கையை சங்கத்தின் செயலாளர் வடிவேல் வாசித்தார். வரவு செலவு அறிக்கையை பொருளாளர் வீரமணிகண்டன் தாக்கல் செய்தார். இறுதியாக மாநாட்டை முடித்து வைத்த சிஐடியு தமிழ் மாநில துணைத் தலைவர் கருப்பையன் பேசினார். புதிய நிர்வாகிகள், திரளான பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். சங்கத்தின் கௌரவ தலைவராக பிரபுராஜ், தலைவராக அழகர்ராஜ், பொதுச் செயலாளராக வடிவேல், பொருளாளராக வீரமணிகண்டன் உட்பட 36 பேர் கொண்ட மாநில குழு தேர்வு செய்யப்பட்டது. மேலும் ஒன்றிய பாஜக அரசு புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் தொழிலாளர் விரோத கொள்கைகளை கண்டித்து ஜூலை 9 புதுச்சேரி மாநில தழுவிய நடைபெறும் பந்த் போராட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் சங்கம் முழுமையாக பங்கேற்று வெற்றி பெற செய்வது என மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது. சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் 2014 புதுச்சேரி அரசு அமல்படுத்த வேண்டும். அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கத்தை வாரியமாக மாற்றி கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். புதுச்சேரி நகராட்சி சார்பில் நடைபெற வேண்டிய வேட்டிங் கமிட்டி தேர்தலை உடனே நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக சாலையோர வியாபாரிகளின் மாநாட்டு ஊர்வலம் காமராஜர் சிலைகள் இருந்து நடைபெற்றது. புதுச்சேரிக்கு 1400 பயணிகளுடன் வருகை புரிந்த சுற்றுலா சொகுசு கப்பலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் துறைமுகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் சூதாட்டம் மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளுடன் கூடிய சுற்றுலா சொகுசு கப்பல் விசாகப்பட்டினத்திலிருந்து சென்னை வழியாக 1400 பயணிகளுடன் புதுச்சேரி துறைமுகத்திற்கு இன்று காலை வந்தடைந்தது. கப்பலில் வந்த சுற்றுலா பயணிகள் படகுகள் மூலம் துறைமுகம் அழைத்து வரப்பட்ட துறைமுகத்திலிருந்து சொகுசு பேருந்துகள் மூலம் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு இடங்களில் பார்த்ததற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த சுற்றுலா சொகுசு கப்பலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையால் புறப்பட்ட அதிமுகவினர் உப்பளம் துறைமுகத்தின் நுழைவாயிலை முற்றுகையிட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுக்கவே அவர்கள் அங்கேயே சாலையில் அமர்ந்த புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து மாநில செயலாளர் அன்பழகன் கூறும் பொழுது, புதுச்சேரிக்கு சொகுசு சுற்றுலா கப்பல் வருகையால் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கும், கலாச்சாரம் சீரழிவு ஏற்படும். எனவே அரசு இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் மாநில அளவில் போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரித்தார். உப்பளம் தொகுதியோடு குப்பை சேகரிக்கும் பணிகள் தாமதமாக நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். உப்பளம் தொகுதி முழுவதும் ஸ்வச் பாரத் மிஷன் 2.0 பசுமை போர் வீரன் என்ற திட்டத்தின் கீழ் நகராட்சியின் ஒப்பந்த கம்பெனியின் மூலம் சுத்தம் செய்தல் மற்றும் குப்பை சேகரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இருந்தாலும் சில பகுதிகளில் குப்பை எடுக்கும் பணிகள் மற்றும் வீடுகளிலிருந்து குப்பை சேகரிக்கும் பணிகளில் காலம் தாமதம் ஏற்படுவதாக மக்கள் சார்பில் தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி அதிகாரி டாக்டர் ஆர்த்தியை நேரில் சந்தித்தார். உப்பளம் தொகுதியில் காணப்படும் சுகாதார பிரச்சனைகளை விரிவாக எடுத்துரைத்தார். இதனை அடுத்து நகராட்சி நடவடிக்கை எடுத்து சுத்தம் செய்தல் மற்றும் குப்பை சேகரிப்பு பணிகளை துரிதப்படுத்தியது. சுத்தம் செய்தல் பணிகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று பரிசோதனை செய்தார். அப்போது தில்லை மேஸ்திரி வீதி, பாரதி வீதி சந்திப்பில் அடையாளம் தெரியாத வெளிநபர்கள் இரவில் கூடி மது அருந்தி அந்த இடத்தை குடிகார குடராமாக மாற்றிவிட்டதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உடனடியாக அந்த இடத்தை பார்வையிட்டு ஓரியஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமாரிடம் வாட்ஸ்அப் அழைப்பின் மூலம் தகவல் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். சந்தை புதுக்குப்பம் அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் இயற்கை வேளாண்மை மற்றும் பல அடுக்கு பயிர் சாகுபடி பயிற்சி முகாம் வேளாண் துறை சார்பில் நடைபெற்றது. புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் ஒருங்கிணைந்த பண்ணை இயற்கை வேளாண்மை மற்றும் பல அடுக்கு பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றின பயிற்சி இயற்கை விவசாயி வெற்றி செல்வன் தலைமையில் சந்தை புதுக்குப்பம்
கொண்டலாங்குப்பம் விவசாய பண்ணையில் நடைபெற்றது. இணை வேளாண் இயக்குநர் சிவசண்முகம், துணை வேளாண் இயக்குநர் குமரவேல், வேளாண் அதிகாரி பரமானந்தம், வெங்கடாச்சலம், துணை மேலாண் அதிகாரி மற்றும் ஆத்ம வட்டார தொழில்நுட்ப மேலாண்மை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இப்பயிற்சி முகாமில் பாகூர், குருவிநத்தம், இளஞ்சந்தை, பரிகல்பட்ட, சேலியமேடு, அரங்கனூர், குடியிருப்பு பாளையம் ஆகிய கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் பலர் பங்கேற்று பயனடைந்தனர். மேலும் இதில் ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், மண்புழு உரம் தயாரித்தல், இயற்கை முறைகள், பழமர சாகுபடி, உயர்வெளி அமைத்தல் உள்ளிட்ட பயிற்சிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி மற்றும் புதுச்சேரி நாடார் உறவன்முறை சங்கம் சார்பில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு சித்தன்குடியில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பெருந்தொழிவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு தினத்தந்தி நாடார் மகாஜன சங்கம், தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி மற்றும் புதுச்சேரி நாடார் உறவன்முறை சங்கம் இணைந்த சித்தன்குடி TSK அண்ணாமலை நாடார் வளாகத்தில் நேற்று மாவட்ட அளவிலான பேச்சு போட்டி நடத்தியது. நிகழ்ச்சிக்கு நாடார் உறவின்முறை சங்க தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் மாரிமுத்து, பொருளாளர் பழனிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக நாடார் மகாஜன் சங்க இளைஞரணி அமைப்பாளர் அவனி மாடசாமி சிறப்புரை ஆற்றினார். தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி புதுவை கிளை மேலாளர்கள் அருணாச்சலம் வாழ்த்து பேசினர். நிகழ்ச்சியை நாடார் உறவின்முறை சங்க துணைத் தலைவர் தாமோதரன் தொகுத்து வழங்கினார். 3 பிரிவுகளாக நடந்த இந்த போட்டிகள் அரசு, தனியார் பள்ளிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். 6 முதல் 9ஆம் வகுப்பு பிரிவில் அமுதன், பிரசன்ன வெங்கடேசன், ரோஹித் ஆகியோர் முதல் 3 பரிசுகளை பெற்றனர். 9 முதல் 10ஆம் வகுப்பு பிரிவில் அஸ்வந்த், சுபைகா, தனிஷ்கா ஆகியோரும், +1 மற்றும் +2 பிரிவில் கௌஷிகா, தேவஸ்ரீ, உமா, தனியா கேத்ரீன் ஆகியோரும் அந்தந்த பிரிவுகளில் முதல் 3 இடங்களை பிடித்தனர். முதல் பரிசுக்காக ₹7,000, இரண்டாம் பரிசாக ₹5,000, மூன்றாம் பரிசாக ₹3,000 வழங்கப்பட்டனர். மேலும் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் இளைஞரணி தலைவர் யுவராஜ், செயலாளர் சேர்மன் துரை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக மதுரை நாடார் மகாஜன சங்க புதுச்சேரி மாநில தலைவர் குருசாமி வரவேற்றார். இந்த போட்டிகள் முதல் 2 இடங்களை பிடித்தவர்கள் வருகின்ற 14ஆம் தேதி விருதுநகரில் நடைபெறும் மாநில அளவிலான பேச்சு போட்டிக்கு தகுதி பெற்றனர். புதுச்சேரியின் பழமை வாய்ந்த பாத்திமா ஆண்கள் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து கேக் வெட்டி நடனமாடி உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரியின் பழமையான பாத்திமா ஆண்கள் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி தனியார் விடுதியில் இன்று மாலை நடைபெற்றது. 30 ஆண்டுகளுக்கு முன் படித்தவர்கள் தங்களது நண்பர்களை ஒரே இடத்தில் சந்திக்கும் ஆர்வத்தில் கூடி மகிழ்ந்தனர். இப்பள்ளியின் முன்னாள் மாணவரான முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கேக் வெட்டி அனைவருக்கும் ஊட்டி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தொடர்ந்து நடந்த மெல்லிசை நிகழ்ச்சியில் பலரும் இளமை பருவம் திரும்ப வந்து போல் துள்ளி நடனமாடினார்கள். இப்பள்ளியில் படித்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், மருத்துவர், அரசு அதிகாரி, வழக்கறிஞர், காவல்துறை அதிகாரி, பொறியாளர், வணிகர்கள் என உயர்ந்திருந்தாலும் நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் ஒன்று கூடிய போது மாணவர்களாய் ஆடி பாடி மகிழ்ந்தனர். வயது முதிர்ந்த நபரை கூடிய நிலையிலும் தங்களது மாணவ பருவத்தை மறக்காமல் இளமை துள்ளலுடன் மகிழ்வுடன் அனைவருமே பிறந்தனர். வடவேலி சிவலிங்கபுரம் திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் வடவேலி சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் 61ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் தினம்தோறும் பல்வேறு வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று இந்த முக்கிய நிகழ்வாக அருள்மிகு திரிபுர சுந்தரி ஸ்ரீ சிவசைலநாதர் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மாப்பிள்ளை பெண் அழைப்பு நடைபெற்று வஸ்திரங்கள் சாற்றப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்று கன்னிகாதானம் செய்து திருமாங்கல்ய தாரணம் அணிவித்தார். திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபேதாக ராஜம், அம்பிகாபதி, ஆய்வாளர் ஜெயராமன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் ஆலய அறங்காவல குழு கிராம மக்கள் சார்பில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,050 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 117 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள சொகுசு கப்பலில் வருகை தந்த சுற்றுலா பயணிகள் சிறப்பான முறைகள் வரவேற்பு. 2ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் வரும் 6ஆம் தேதி துவக்கம். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் தகவல். புதுச்சேரிக்கு சொகுசு சுற்றுலா கப்பல் வருவதால் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கும், கலாச்சார சீரழிவு ஏற்படும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கண்டனம். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.